ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேவாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தாங்க வெயிலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் கிட்ட ஆக போகுது. அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து சூப்பராக அப்படியே வந்து வெயில் வந்திருக்கு. வெயிலை பார்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியுது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி பார்த்துடணும். என்னென்னா 4 மாதமாக மழை பெஞ்சிட்டே இருந்தனால வீட்டுக்கு முன்னாடி சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு. ரொம்ப புதர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்குது. அந்த ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து அடித்து விட்டோம்னா ஒரு வாரத்தில் வந்து அந்த செடியெல்லாம் செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் திரும்ப வந்து வளரும், கொஞ்சம் நாள் ஆகும், லேட் ஆகும். அதனால் இப்போ அந்த வேலை பார்த்துடலாம் இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா மிஷினில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் போர்வையெல்லாம் கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்தடிக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கொடுத்துருக்காங்க, மருந்தோடையே ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் தண்ணியில் 20 ml வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 25 ml கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அளவு கரெக்டாக எடுத்துகிட்டு நானும் வந்து தண்ணியில் 5 லிட்டர் தண்ணி ஒரு கேன் மாதிரி இருந்துச்சு, 5 லிட்டர் கேனு, அதில் வந்து கரெக்டாக 5 லிட்டர் எடுத்து ஸோ அந்த மருந்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. போக போக கொஞ்சம் கை வலிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணுற டூல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது. மேலே இருக்கிறது கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை நல்லா புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிட்டேன். மொத்தமாக எனக்கு வந்து 15 லிட்டர் தண்ணி 3 தடவை வந்து ஃபில் பண்ணி நான் வந்து எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கை காலெலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி கொடுத்தேன். 2 பேரும் ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி போர் அடிக்குது, வாங்க பைக்கில் ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். ஏன்னா ஸ்கூட்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கூட்டியில் ஒரு ரவுண்ட் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சா, ரொம்ப நாள் கழித்து வந்து இன்றைக்கி வெயில் பார்த்தனால சரி ஓகே அப்படியே பைக்கில் போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இவ்வளோ வெயில் அடிக்குது, பட் ஆனால் பைக்கில் போகும்போது அவ்வளோ குளிராக சில்லுன்னு இருந்துச்சுங்க. கிளைமேட் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்குமே. போகிற வழியில் 4 சென்ட் காலனின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா பார்த்தோம். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இங்கே தான் வந்து சின்ன வயசில் 1 இயர் கிட்ட நாங்கள் வந்து குடிசை கட்டி இங்கே தான் தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து இடம்லாம் வாங்கிட்டு வேறு இடத்துக்கு மூவ் ஆகி போனோன்னு சொன்னாங்க. சரி ஓகே இங்கே வந்து போய் பார்க்கலாம் நம்ம இருந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் அங்கே கிளம்பி போயிட்டோம். இப்போ நாங்கள் பைக்கில் ஸ்கூட்டியில் ஒரு ரவுண்டு சும்மா வந்தோம். எங்கே வந்திருக்கோன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசுலேயும் இங்கே தான் இருந்தாங்களாம் வீடு கட்டி. ஸோ அந்த இடத்த காட்டுறதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். இங்கே வந்து இவங்க இருந்தாங்களாம். ஸோ இங்கே இந்த வீடு வந்து குடிசை வீடாக இருந்துச்சான். இங்கே வந்து பெரியப்பா உங்களோட 2 பெரியப்பாங்களும் எல்லோரும் ஃபேமிலியாக இங்கே குடிசை கட்டி இங்கே தான் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்க இடம். எல்லாருக்குமே 4 சென்ட் கொடுத்துருவாங்களாம். அதில் வந்து வீடு கட்டி இருந்திருக்காங்க. அப்படி தானேங்க? இந்த ஏரியா பேர் வந்து 4 சென்ட் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடோட அளவு பார்த்திங்கன்னா அந்த 4 சென்டில் தான் இருக்கும். அதனால் இது வந்து 4 சென்ட் காலனின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ ஏற்றத்துலேருந்து இறங்கி நாங்கள் வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? இங்கே வந்தோடனே நிறைய மெமரிஸ் ஞாபகம் வந்திருக்குல்ல உங்களுக்கு? ஏங்க நிறைய மெமரிஸ் ஞாபகம் வந்துருச்சா? சின்ன வயசு மெமரிஸ். எத்தனை வருஷம் இங்கே இருந்தீங்க? தெரியல, ஒரு 1.5 வருஷம் இருந்திருப்போம் நினைக்கிறேன். 1.5 வருஷம் தான் இருந்தீங்களா? ஓகே ஓகே சரி ஓகே பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். பார்த்தீங்களா அங்கிட்டு ஃபுல்லாக தென்னந்தோப்பு அப்படியே அழகாக இருக்குது. கேரளாவில் ஆமாம், கொஞ்சம் அந்த 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 இடத்துல இருந்தாங்க மேலே. இவரும் வீடியோ எடுக்கிறாரு. நல்லா இருக்குங்க. சரி வாங்க போகலாம். பாருங்க இந்த பூ பாருங்கள். இந்த பூ பேர் தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது. ஒரு 4-5 பூ இருக்குனால எந்த ஒரு வாசனையும் இல்லை இந்த பூவுக்கு. பாருங்க மூச்சு வாங்குது, ஏறி போக முடியல, அவ்வளோ பெரிய ஏற்றம். இங்கே பாருங்கள் பாதையை பார்த்தீங்களா?
மலை அடிவாரத்துலேருந்து மலை மேலே ஏறி போகிறோம். கரெக்டாக சொல்லணும்னா உங்கள் வீடு இங்கே தானேங்க இருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்களா, அந்த கீழே தளம் கூட அப்படியே இருக்குது. பின்னாடி ஒருத்தவங்க நெய்பர்ஸ் இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 23 வருஷம் இருக்கும். 2002 எனக்கு 10 வயசு. 22 வருஷம் இருக்கும். 22 வருஷம் கழித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்தெல்லாம் காட்டினாங்க. இப்போது பேச முடியல. இப்போ ஒரு 5 வருஷம் ஆயிருக்கும் இங்கே வந்துட்டு. இந்தா பாருங்கள், கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு. இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா வீடும். கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு தான். ஸோ அவங்கள்ட்ட காசு எக்ஸ்ட்ரா போட்டு ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்த வீடை இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. என்ன பார்க்குறீங்க? இந்த வீட்டிலலாம் யாருமே இல்லை போல். இவங்கெல்லாம் சொந்தமாக இடம் வாங்கி அங்கே போயிட்டாங்க. வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க. தெரியும் தெரிஞ்சவங்க தானா? பாடி ஒரு வழியாக ஏறி மேலே வந்தாச்சு. நம்ம ஸ்கூட்டி அங்கே நிற்குது. திரும்ப கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரும்ப நம்ம வீட்டுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ தான் கொஞ்சம் ஸ்கூட்டி நல்லா ஓட்டி பழகிட்டுருக்கேன். அதனால தான் வரும்போது நானே ஓட்டினேன். இப்போ திரும்ப போகும்போது நானே தான் ஓட்டிகிட்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். பாய்.